வேர்ல்டு வார் 1 அண்ட் 2 டைமில் இந்த ப்ரொபகேண்டாஸ் பண்ணும்போது அதில் டிசைன் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதில் நாசிஸ் ஒரு ஃபாண்ட்டே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணாங்க. ஹே திஸ் இஸ் விக்கி த பிராண்ட் மேக்கர். அந்த டைமில் நாசிஸ் எல்லாருமே ஃப்ராக்டர் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் தான் அவங்களோட போஸ்டர்ஸ், புக்ஸ், மேனுவல்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபாண்ட்டை தான் அவங்க ஐடென்டிட்டி ஆஃப் ஜெர்மன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பீரியட்ல தான் பால் ரெனர் அப்படின்ற ஒரு கிராஃபிக் டிசைனர் ஃபியூச்சரா அப்படின்ற ஒரு டைப் ஃபேஸ் கிரியேட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃப்ராக்டர் அப்படின்ற ஃபாண்ட் வந்து ரொம்ப ஓல்டு ஸ்டைல், அது லெஜிபிலிட்டியா இருக்காது. ஸோ இதுல இருந்துலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு கிளீனான, ரொம்ப மாடர்ன், சிம்பிள் அண்ட் எலகண்டான ஒரு டைப் ஃபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரா அப்படின்ற ஒரு டைப் ஃபேஸ் கிரியேட் பண்றாரு. ஹைலி சிமெட்ரிக்கல், வெல் பேலன்ஸ்ட், இன்ஃபேக்ட் சர்க்கிள்ஸ், லைன்ஸ் அண்ட் டயகனல் லைன்ஸை வச்சு இந்த ஃபாண்ட்டை மேக் பண்றாரு. இந்த ஃபாண்ட் இமீடியட்டா எல்லாருடைய அட்டென்ஷனையும் கிராப் பண்ணுது. நிறைய பேர் அவங்களுடைய மேனுவல்ஸ், அவங்களோட புக்ஸ், டிசைன்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஜெர்மன்ஸ் இந்த ஃபாண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஃப்ராக்டர் ஃபாண்ட்டை தாண்டி வேற ஏதாவது ஒரு ஃபாண்ட் அவங்களுடைய டிசைன்ஸ், மேனுவல்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்தது அப்படின்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியே அழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. அதையும் தாண்டி ஃபியூச்சர் ஃபாண்ட் யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அன்ஜெர்மன் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்டி இண்டியன் மாதிரி. 1940s அடால்ஃப் ஹிட்லர் வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ராக்டர் ஃபாண்ட்டை பேன் பண்றாரு. இது எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்தது. அவர் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருன்னா, இந்த ஃப்ராக்டர் அப்படின்ற ஃபாண்ட் ஜூவிஷ் ஆரிஜின்லேருந்து வந்தது, அதால இது யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாண்ட்டை பேன் பண்றாரு. ஃபியூச்சராவை தாண்டி அவன்கார்டே இந்த மாதிரி நிறைய மாடர்ன் டைப்ஃபேஸ் வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் எப்போ அடால்ஃப் ஹிட்லர் இந்த ஃப்ராக்டர் ஃபாண்ட்டை பேன் பண்ணாரோ இந்த மாடர்ன் டைப்ஃபேஸ் எல்லாமே நாசிஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஹிட்லரோட பீரியட்ல வந்து நிறைய போஸ்டர்ஸ், புக்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்மளால ஃபியூச்சர் ஃபாண்ட்டை பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃபாண்ட் இன்னும் பாப்புலர் ஆனதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நிறைய படத்தோட டைட்டில்ஸ்ல இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி கியூப்ரிக் 2001 தி ஸ்பேஸ் ஒடிசி அப்படின்ற படத்துல இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணாரு. அண்ட் அப்போலோவுடைய ஸ்பேஸ் மிஷன்லயும் இந்த ஃபாண்ட்டை பர்టిక్యులரா யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸோட லோகோஸ்ல இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணாங்க. ஜில்லெட், நைக்கி, டாமினோஸ் பீஸா, லூயி விட்டான், ரெட் புல், ஃபெடெக்ஸ், டால்சன் கபானா, கால்வின் கிளைன் இந்த மாதிரி எக்கச்சக்க பிராண்டோட ஃபாண்ட் ஃபியூச்சரா தான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் பிராண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்.